நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு உன்னால் முடியும். தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற தொழில் அதிபர்கள் தங்களுடைய அனுபவங்களை வணிகவியல் மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிசினஸ் சீரீஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய தலைமுறை இந்த அறிவிலிருந்து தாங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தை வழிநடத்துவதற்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்களை எடுத்துக்கொள்வதற்கான இணைப்பு பாலம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நாம் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, 160 உணவுப் பொருட்களை குறுகிய காலத்திற்குள் தமிழகம் முழுவதும் பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய பிராண்டினுடைய அதிபர். எப்படி அவர் இதை உருவாக்கினார், குறுகிய காலகட்டத்தில் ஒரு பெரிய பிராண்டாக எப்படி இவருடைய நிறுவனத்தை இவரால் உயர்த்த முடிந்தது, எல்லோருடைய கைகளுக்கும் உடனடியாக சென்று சேர்க்கும் வித்தை இவர் எங்கிருந்து கற்றார், இவர் சந்தித்த தடைகள் என்ன, அதை எப்படி அவர் தாண்டி வந்தார், இப்படி பல விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் யார்? உங்கள் சமையற்கட்டுகளில் இடம்பெற்றுள்ள ஆச்சி மசாலாவின் அதிபர் திரு பத்மசிங் ஐசக் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். Thank you. Thanks for coming to the show, please. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட முதல்ல எடுத்த உடனே நான் ஒரு நேரடி கேள்வி கேட்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு ப்ராடக்ட் தயாராக இருக்குது, 120 ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ இன்னொரு ப்ராடக்ட் 166 ப்ராடக்ட் தயாராக இருக்குது அப்படின்னா, அதை எவ்வளவு நாளில் எல்லா கடைகளிலும் கிடைக்கும்படியாக உங்களால் செய்ய முடியும்? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக? 6 நாட்களில், only 6 days, we'll roll the product throughout South India. Throughout South India, not even தமிழ்நாடு? Yeah. என்ன சார், தமிழ்நாட்டிலே 6 நாள் பெரிய விஷயம் சார். how it is possible சார்? ஏன்னா அதுவும் இந்த ப்ராடக்டை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறது லாஜிஸ்டிக்ஸே கஷ்டமாச்சு முதல்ல. எப்படி எப்படி சாத்தியம் இது? அதாவது எங்களுடைய நெட்வொர்க் வந்து வெரி ஸ்ட்ராங் நெட்வொர்க். சவுத் இந்தியாவில் 4000 ஏஜென்ட்கள் கொண்ட ஒரே நிறுவனம் ஆட்சி நிறுவனம் தான். 4000 ஏஜென்ட், அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் ஏஜென்ட்ஸ். வேறு யாருக்கும் பண்ண மாட்டாங்க? 4000 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து 12 lakhs அவுட்லெட்டில் ப்ராடக்ட் இன்னைக்கு விநியோகம் ஆகிட்டு இருக்கு. 12 லட்சம் அவுட்லெட். 12 லட்சம். சவுத் இந்தியாவில் மொத்தமே எத்தனை லட்சம் இருக்குன்னு தெரியல. ஓகே, எந்த வருடம் தொடங்கப்பட்டது? 1998 நாங்கள் ஆரம்பிச்சோம். 98, 2008, வெறும் 14 வருஷம். 14 வருஷத்தில் 160 ப்ராடக்ட் 6 நாளில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு 12 லட்சம் அவுட்லெட்டு. ஸோ எப்படி இது சாத்தியமாயிட்டு? அதாவது ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நாங்கள் எப்பவும் கம்பெனி ஆரம்பித்தோமோ அப்பொழுதே வந்து அந்த பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுலையும் நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுலேயும் தான் எங்களுடைய விஷன் இருந்துகிட்டே இருந்தது. நெட்வொர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இன்னொன்று என்ன சொன்னீங்க? பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா நார்மலி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. ஆமாம், ஒருவேளை பிராண்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணால் கூட நெட்வொர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இல்லை, அது ஆரம்பத்துலேருந்தே ஆச்சி மசாலாத்தினுடைய விளம்பரங்களை பெரிய ஸ்டார்ஸை கொண்டு வரதில் தொடங்கி, ஆமாம், அது வந்து சாதாரணமாக அந்த மசாலா இப்படி இருக்குன்னு சொன்னால் கூட போதும், ஒரு பெரிய ஸ்டார் டேமோட ஒருத்தங்களை கொண்டு வரதில் தொடங்கி பெரும் பணத்தை அதற்கு செலவு பண்ணுறதுக்கான துணிச்சல் எப்படி வந்தது? அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் நதிங். ஏன்னா நாங்கள் ஊறுகாய்க்கு விளம்பரம் பண்ணாலும் சரி, அல்லது மசாலாவுக்கு நாங்கள் விளம்பரம் பண்ணாலும் சரி, பிராண்டு தான் டெவலப் ஆகுது. அதாவது தொட்டுக்கொள்ளவான்னுட்டு ஒரு போட்டு ஒரு விளம்பரம் அடிச்சு, அஃப்கோர்ஸ் வி ஸ்பெண்ட் குவைட் லாட் ஆஃப் மனி ஃபார் தட். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வந்து ஒரு நல்ல பொசிஷன் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில். ஆமாம், ஏன்னா ஒரு 40-50 வருஷமாகவே இந்த ப்ராடக்ட் வந்து ஏற்கனவே பாட்டில்களில் விற்றுக்கிட்டு இருந்தது, நிறைய பிராண்ட் இருந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் மார்க்கெட் ஷேரை பிடிச்சிருக்கோம் இதில், பிகாஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின். பட் இது எல்லாமே மெயினாக ஃபஸ்ட்டு ப்ராடக்டில் குவாலிட்டியை நாங்கள் முதல்ல பார்த்துக்கிறோம், ரெண்டாவது அவைலபிலிட்டி. இந்த ரெண்டையும் பார்க்கும் பொழுது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இட் இஸ் ஒன்லி எ புஷிங் ஃபேக்டர். அதை நாங்கள் பண்ணி இது ஏன் இந்த எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு இவ்வளோ துணிச்சலாக நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கான காரணம், பொதுவாக தென்னிந்தியாவினுடைய அதிபர்கள் அல்லது வணிகர்கள் வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அன்னெசரின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒரு அபிப்பிராயம் சொல்லப்படுகிறது. தட்ஸ் வை ஆஸ்ட் யூ. பட் இந்த நெட்வொர்க் தான் மிகப்பெரிய பலம்ங்கிறத நீங்கள் உணர்ந்தே இருந்தீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சார்? இன்றைக்கி 160 ப்ராடக்ட்
ஆச்சியிலேருந்து வந்துருக்கு. முதல் ப்ராடக்ட் அது ஏதாச்சும்? குழம்பு மிளகாய் தூள். குழம்பு மிளகாய் தூள். வை குழம்பு மிளகாய் தூள்? அதாவது குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு கேட்குறதுக்கு சிம்பிளாக தெரியும், அதான் ஒரு மாஸ்டர் மசாலா மாதிரி. அந்த குழம்பு மிளகாயை வச்சு நீங்கள் ஒரு மட்டன் குழம்பு வைக்கலாம், ஒரு சிக்கன் குழம்பு வைக்கலாம், ஒரு ஃபிஷ் குழம்பு வைக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம், அதில் காரக்குழம்பு வைக்கலாம், அதில் முருங்கலாம், எண்ணற்ற வெரைட்டி. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மசாலா அதுக்கு தக்கவாறு பிளெண்ட் ஆகிக்கும். அந்த மீட்டுக்கு தக்கவரையோ அந்த வெஜிடபிளுக்கு தக்கவரை அந்த மசாலா பிளெண்ட் ஆகிடும். சச் அ பியூட்டிஃபுல் மசாலா. அது வந்து பெரிய பொதுவாக மிஷின்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிட்டு இருந்ததா ஒரு காமன், எந்த குழம்புக்கு போட்டாலும் அது பொருந்த மாதிரி நாங்கள் அதை யூஎஸ்பி பண்ணி அதை கொண்டு வந்தோம். ஓகே. நான் இன்னொன்று என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஏற்கனவே மார்க்கெட்டில் வந்து ஊறுகாய் இருந்தது அல்லது வேறு சில பொருட்கள்லாம் இருந்தது, மசாலா பொடிலாம் இருந்தது. பட் எந்த கணக்கில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு முடிவெடுத்தீங்க? இது பரம்பரையாக இந்த மாதிரியான தொழில் எதுவும் இருந்ததா, இல்லை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சன்னா? ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். இந்த மசாலா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த லாஸ்ட் ஒரு 10-15 days there is a lot of changes in the economy. எல்லாருமே பர்டிகுலர்லி இந்த கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், அல்லன்னா ஐடி பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே டபுள் இன்கம் இருந்தால் தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் நிறைய பேருக்கு மசாலா அரைக்க தெரியாது, அரைச்சாலும் அதை வச்சு சமையல் பண்ணுறதுக்கு, மசாலா மட்டும் இல்லை, எனி அதர் ஃபுட் ப்ராடக்ட் வச்சுட்டு ப்ராடக்ட் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதனால் நம்ம என்னென்னா, அவங்களுக்கு கன்வீனியண்ட்டான ப்ராடக்டை அவங்களுக்கு கன்வீனியன்ட் பேக்கிங்கில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ணுங்கிற நோக்கத்தில் ஒரு காலமாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது, இந்த மாதிரியான அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணோம் கரெக்டாக. அதை விஷுவலைஸ் பண்ணிங்க, அதை கரெக்டாக கேப்சர் பண்ண ட்ரை பண்ணி. பட் முதல் பொருள் குழம்பு மிளகாய் தூள் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவதற்கும் மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இந்த நிறுவனத்தை தொடங்குறதுக்கு பணம் எப்படி ஏற்பாடு பண்ணினீங்க? இந்த தொழில் தொடங்குறதுக்கு முன்னால் 10 ஆண்டுகள் காட்ரேஜ் சோப் கம்பெனியில் ஏரியா மேனேஜராக இருந்தேன். நானும் பிபிஏ படிச்சிருந்தேன். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எம்பிஏ படிச்சிருந்தா தான் அதுக்கு மேலே ப்ரொமோஷன் வாங்க முடியும். ப்ரொமோஷன் கிடைக்காதுங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது தான் ஏன் நம்ம கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் எங்களுடைய ஆச்சி மசாலா நிறுவனம். அப்போ ஒருவேளை எம்பிஏ படிச்சிருந்தா மேனேஜராக இருப்பீங்க? மேனேஜிங் டைரக்டர் இருந்தேன். மேனேஜர். ஸோ அப்போ இனிஷியலாக உங்கள் கையில் கொஞ்சம் பணம் இருந்தது? ஆமாம், எனக்கு கம்பெனிலேருந்து ஒரு 32,000 rupees கிடச்சிது. நாட் ஓன்லி 32,000, ஒய்ஃபுடைய ஜுவல் இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு முதலீடுன்னு சொல்கிறத விட ஒரு பந்தய பொருள் தான். அதை வச்சு தான் நம்ம வந்திருக்கோம். அதை வச்சுட்டு ஐ ஸ்டார்ட் இன் அ வெரி ஸ்மால் வே. திருமணமான பிறகு ஒரு கமிட்மெண்ட்டு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் கொண்டாந்து மெட்ராஸில் நம்ம ஒரு ப்ராடக்டை போட்டு ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? மெத்தமிஞ்சின தைரியம். அது என்னுடைய மெயின் காரணம் என்னுடைய ஒய்ஃபுடைய சப்போர்ட். ஓகே. அவங்க தான் ரெசிபியும் டெவலப் பண்ணி கொடுத்தது. எல்லாம் எங்களுடைய நிறுவனத்திலேருந்து வர்ற அத்தனை பொருட்களுக்கும் ரெசிபி டெவலப்பர் என்னுடைய ஒய்ஃப் தான். ஓகே. இந்த ப்ராடக்ட் எல்லாத்தோட ரெசிபி என்னுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மார்க்கெட்டிங், ஹர் பேஷன் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகே, இதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம். ஸோ 32,000 ரூபாய் மனைவியின் நகை ஒரு பந்தயம். இந்த பந்தயம் எந்த டயத்தில் வெற்றி ருசித்து விட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? எஸ் ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு எப்போ தோணுச்சு? உங்களுக்கே தெரியுமே, டிவியில் என்னைக்கு அடிச்சிட்டோமோ அன்றைக்கி வெற்றி தான். சரி, ஏன்னா 2005 தான் நாங்கள் வந்து விளம்பரத்துக்கு வந்தது. இந்த 1998 2005 வரைக்குமே வி பொசிஷன் த ப்ராடக்ட், அதாவது மேக்ஸிமம் பெனிட்ரேஷன் டு ரூரல் ஏரியாஸ், எங்கெல்லாம் குக்கிராமங்கள் எல்லா இடத்தையும் ப்ராடக்டை வெல் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வி ட்ரிகர்ட் இன் த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின். அதில் போல்டாகவே அடித்தோம். ஏன்னா we know our product is highly quality product, the availability is confirmed. இப்போ அடித்தோன்னா கஸ்டமருக்கு கிடைக்கிற போய் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அதர்வைஸ் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் வில் கோ வேஸ்ட். பட் இப்போ 160 ப்ராடக்ட்ஸ் அடுத்தடுத்து புதிய ப்ராடக்ட்டுகள் தயாராகிட்டுருக்கலாம். பட் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னால் இது கட்டாயம் ஜெயிக்கும் எப்படி முடிவு பண்ணுறீங்க? wherever I go, எந்த மார்க்கெட்டில் போனாலும் கன்சியூமர் வாட் தே ஆர் லுக்கிங் ஃபார் அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எந்த சைஸில் எந்த ரூபத்தில் கொடுத்தா இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு போய் சேருங்கிறத மென்டலி நான் டிசைட் பண்ணிடுவேன். பிகாஸ் நான் ஈவன் தான் என்கிட்ட நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் நான் வந்து இதை என்னால் கிரகிக்க முடியும், என்னால் அதை விஷுவலைஸ் பண்ண பிறகு என்னோடய ஒய்ஃப்கிட்ட சொன்னால் அவங்க ரெசிபி டெவலப் பண்ணுவாங்க. வி காட் அ பியூட்டிஃபுல்
R&D டிபார்ட்மெண்ட். குவாலிட்டி இருக்கணும், அந்த டேஸ்ட் வரணும், இது அவங்க பண்ணிடுவாங்க. தென் we got a பக்கா கன்சியூமர் ரிசர்ச் ஃபார்ம் எங்களுடைய கம்பெனியில் வச்சுருக்கோம். ஒரு 100 பேருக்கு கொடுத்து அதை செக் பண்ணுவோம், ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும். அவங்க 100 பேரும் டிக் மார்க் கொடுத்த பிறகு தட் ப்ராடக்ட் வில் கோ டு த மார்க்கெட். உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க. என்னென்னா, உறவுக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ அல்லது மற்றவங்களையும் கூட வாட் எவர் சட் அண்ட் டன் ஐசக் வந்து ஒரு மசாலா கம்பெனி வச்சுருக்கிறார், அவ்வளோதானே, அப்படி தானே சொல்ல வரும். அப்படி யாராவது சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும்? திஸ் மசாலா இண்டஸ்ட்ரி ஆர் திஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆர் FMCG இண்டஸ்ட்ரி, இது நீங்கள் பார்க்குற கோணத்தை பொறுத்து. நான் வந்து அதை ஒரு மிகப்பெரிய கோணத்தில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க வந்து ஒரு சின்ன லெவலில் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுடைய குற்றமே ஒழிய என் குற்றமா இல்லை. அதனால் அவங்க தான் மேலே வரணும் ஒழிய நான் கீழே போய் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால் மை விஷன் இஸ் வெரி கிளியர். இப்போது என்னை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போது பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில். FDI இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, வால்மார்ட் வரப்போகுது. வந்தால் என்ன செய்வாங்க? மெட்ரோஸில் தான் அவங்க முதல்ல கடைகளை போடுவாங்க. அவங்களுடைய ஆப்ரேஷனை வந்து மெட்ரோஸில் தான் ஆரம்பிப்பாங்க. இப்போது மெட்ரோஸில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுருங்களேன், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மார்க்கெட்டே 20% தான் பிராண்டுக்குள்ளே வந்திருக்கு. இது மீதி மார்க்கெட்ஸ் எல்லாமே கமாடிட்டி மார்க்கெட்டாக அன்பிராண்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஏற்கனவே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, பட்டி தொட்டி வரைக்கும் எங்கள் பொருட்களை வந்து கொண்டு சேர்த்தாச்சு. நாங்கள் நிச்சயமாகவே எங்களால் சொல்ல முடியும், நாளைக்கு வால்மார்ட் வந்தாலும் கூட வில் பி கிவிங் எ டஃப் காம்படிஷன் டு வால்மார்ட். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இது நிச்சயமாக 2013 எண்டுக்குள்ளே 250 ப்ராடக்ட்டுகளையும் 1000 வேரியன்ட்ஸ்லையும் நாங்கள் வந்துடுவோம். சான்ஸே கிடையாது. மல்டிநேஷனல் பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. ஒரு மேனேஜ்மெண்ட் தியரியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு பக்கத்திலையும் சுருக்கமாக சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது இவருடைய இன்டர்வியூ. ஆச்சி மசாலாவின் அதிபரோடு தொடர்ந்து பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது உன்னால் முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு உன்னால் முடியும். தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தொழிலில் வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய அனுபவங்களை வணிகவியல் மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் சீரீஸ். இன்னைக்கு நம்ம பேசிட்டு கொண்டிருப்பது திரு ஐசக் அவர்களோடு. எப்படி இவ்வளோ ஷார்ட் பீரியடில் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எப்பவுமே எங்களுடைய ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ரிசர்ச்சில் வந்து ஒரு 5-6 இருந்துக்கிட்டே தான் இருக்கு. எவ்ரி 30 days ஒன்ஸ் வி ஆர் லான்ச்சிங் ஒன் ப்ராடக்ட் ஆர் தி அதர். இது இன்னோஸ் மட்டும்தானா? இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதில் யாராவது ஒருத்தர் ஒரு புதிய ப்ராடக்ட்டை ரெடி பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸோட இப்போ ஒருத்தர் இருக்கார், இங்கேருந்து வர இந்த தம்பி வந்து இப்படி ஒரு நான் ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து 60% பொருட்களை நாங்கள் இப்பொழுது மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். 40% பொருட்களை நாங்கள் அவுட் சோர்சிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 24 ஆந்திரப்பிரனர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் எங்களுடைய நிறுவனத்தில். அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். நான் ஒரு மில்க் பவுடர் பண்ணியிருக்கேன் சார், அது நல்லா இருக்கும் சார், நான் R&Dயில் ஒர்க் பண்ணி பார்த்தேன் சார், இது இதோட ரெசிபி சார்னு இப்போ ஒருத்தர் வராரு, அவர் உங்களை வந்து அப்ரோச் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதில் அவருக்கு என்ன பங்கு, அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கீழே அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க? நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது மாஸ் கன்சியூமர் மார்க்கெட்டுக்கு போகுமா அதை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு ஒரு பேனல் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் டு ஸ்டடி தட். அதை பார்த்து அது டிசைட் ஆன பிறகு இட் வில் கோ டு த R&D டிபார்ட்மெண்ட். இந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அதை நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். அப்புறம் பார்த்த பிறகு ஒரு கன்சியூமர் ஸ்டடி ஒன்று பண்ணுவோம். மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்கும், என்ன ப்ரைஸிங்கில் போகும் அப்படின்னு நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். அதெல்லாம் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், இப்போ ஆச்சி நிறுவனம் ஒரு ப்ராடக்டை நாங்கள் ஹேண்டில் பண்ணோன்னா அது வந்து க்ரோர்ஸில் தான் சேல்ஸ் ஆகும், லட்சத்தில் பண்ண முடியாது. அப்போ அதுக்குரிய ப்ராஜெக்ட் போட்டு ஒரு 25% மார்ஜின் மணி இன் லேண்டாகவோ அல்லது மணியாக கொண்டு வரணும். சப்போஸ் இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து 1 crore இருக்குது, அல்லது 2 crores உங்களுடைய ப்ராஜெக்ட்னா 2 crore ப்ராஜெக்டாக இருந்தால் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி 50 lakhs. இஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 5 crore எடுத்துருங்களேன் அப்படின்னா 1.25 கோடி ரூபா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து உங்களுக்கு லேண்டாக இருக்கலாம், இல்லைன்னா கேபிட்டலாக இருக்கலாம். இதை கொண்டு வந்துட்டோன்னா நாங்களே உங்களுக்கு அதுக்குரிய ப்ராஜெக்டை கூட ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுடைய கோஆப்ரேஷனோட பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு அந்த முயற்சியில் நான் ரொம்பவும் தீவிரமாக இருக்கேன். நிச்சயமாக நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
ஆக்சுவலாக ஒரு ஸ்கேலுக்கு வளர்ந்துட்ட பிறகு முழுக்க முழுக்க அதை நல்லா செட்டப்பாக அஃபிஷியலாக மாற்றணுங்கிறப்ப அந்த இடத்துல இருந்த விசுவாசமான நம்முடைய சொந்தக்காரர்கள் அல்லது நண்பர்களை இல்லை இனிமேல் நீ கிடையாது இவன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் அதை சொல்கிறது சிக்கல். அதை எப்படி கடந்து வருவது அப்படின்னு கேட்குறேன் நான். இப்போ என்னுடைய நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் வந்து ஆட்சின்னு இவ்வளோ பெரிய நிறுவனமாக வளர்ந்துருந்தாலும் எனக்கு தொடக்கத்தில் இருந்தே என்னுடைய 3 பீப்புள் முதல்ல சேல்ஸ்மேனாக இருந்தாங்க. அவங்க இப்போது சேல்ஸ் மேனேஜர்ஸாக இருக்காங்க. உண்மையில் அவங்கெல்லாம் வந்து அந்த காலகட்டத்திலேருந்து என் கூட தோளோடு தோள் கொடுத்து வேலை பண்ணியிருக்காங்க. அதாவது நேரம் பார்த்துருக்க மாட்டாங்க, என்னுடைய கஷ்டத்தில் இருந்திருக்காங்க, எல்லாத்தையும் இருந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுடைய அவுட் சோர்சிங் பீப்புளில் அவங்களும் ஒருத்தர் பெருங்காயம் பண்ணி கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் வந்து அப்பளம் பண்ணி கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் வந்து சாம்பிராணி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் அப்படி நான் அவங்கள என் கூடயே நினச்சி போயிட்டுருக்கிறேன். அவங்க ஒரு ஆந்திரப்பனராக மாற்றி அவங்கள ஆந்திரப்பனராக மாற்றியிருக்கோம். ஓகே. இப்போ உங்கள் மாதிரியான பிஸ்னஸில் அதுவும் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஆட்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமானதாக தேவைப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் அல்லது இந்தியா முழுக்கவே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒரு வேலைக்கு சரியான ஆள் கிடைப்பது, ரெண்டாவது கிடைத்த ஆளை தக்க வைத்துக் கொள்வது. ஒரு பக்கம் அட்ரிஷன் ரேட்டு, அடுத்து சம்பளம் கிடைச்சா போகிறதும், இன்னொரு பக்கம் இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு கூறதுமான மனநிலையோடு நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரெண்டையும் எப்படி ஒரு ஹேண்ட்லிங் ஆச்சி மசாலா ஐசக் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? 90% லேடிஸ் தான் இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய இண்டஸ்ட்ரியை கூடி மட்டும் இந்த அக்ரிகல்ச்சர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்களில் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த இதனால் இருக்கிறனால எங்களுக்கு வந்து லேடிஸ் வச்ச பர்டிகுலர் நிறைய படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும். கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கறனால எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் இருக்குல்ல. பட் வி ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம் வித் எஜுகேட்டட் யூத்ஸ். இவங்க என்னச்சுன்னா அந்த ஐடியுடைய மோகம் இருக்கிற காரணத்தினால இங்கே வேலை பார்க்குறாங்க, டக்குன்னு போகிறாங்க. இந்த பிரச்சனை இருக்குது. பட் அதுவும் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ரெசஷன் வந்துச்சுல, ஒரு அடிப்பட்ட உடனே கொஞ்சம் மக்கள் திருந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் அந்த ஓடி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் இல்லை. இப்போ அந்த கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகியிருக்காங்க. அதனால் எங்கள் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக இல்லை. ஓகே, உங்களால் தான் பிரச்சனைங்கிறார். ஆக்சுவலி ஐசக் அப்படிங்கிற அந்த கேரக்டர், அந்த மனிதர் வெளியில் போகிற போது எங்கேயா ஃபங்க்ஷனுக்கோ நல்லது கிட்டது பஜாருக்கோ எங்கே போனாலும் அவர் எதையெல்லாம் தேடிக்கிட்டே இருப்பார், எதையெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பார். எங்கே பார்த்தாலும் தேடல் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்கோப் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, இதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். வேறு ஐ கோ, ஷாப்பிங் போனாலும் சரி, எங்கேயாவது பயணத்துக்கு போனாலும் சரி, ஒரு குப்பை தொட்டியை பார்த்தாலும் அந்த எண்ணங்கள் தான் என்னோட இருக்கும். குப்பை தொட்டியை பார்த்தாலும் என்ன சார் தோணும்? நான் வந்து இந்த குப்பை தொட்டிகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எங்களுடைய பொருட்கள் உபயோகிக்கப்பட்டு அங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்களா, குப்பை தொட்டியில் அதிகமான எங்களுடைய கவர்கள் பேக்கெட்டில் டப்பாக்கள் கிடக்குதான்னு பார்ப்பேன். அது அந்த குப்பை தொட்டிகள் என்னுடைய பொருட்கள் கிடந்தால் அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த மக்களுக்கெல்லாம் என்னுடைய பொருட்கள் போய் சேர்ந்துருக்குங்கிற பெரிய ஆனந்தம் எனக்கு இருக்கு. ஒருவேளை அந்த குப்பை தொட்டியில் என்னுடைய பொருள் இல்லைன்னா என்ன கிடக்குதுன்னு பார்த்து அந்த பொருள் என்னங்கிறத பார்த்து அதை டெவலப் பண்ணுறது தான் என்னுடைய மைண்டாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே எதுலேயும் என்னுடைய தேடலாக இருக்கும். உண்மையிலே சொன்ன போனால் குப்பை தொட்டி தான் என்னுடைய கண்ணாடி. நோ ஆந்திரப்ரனர் வில் சே திஸ். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக இங்கே இருக்கிறது தான். ஒரு பிராண்டாக அல்லது ஒரு பாக்கெட் கவரில் போட்டு விற்கிறது அப்படின்னு நிறைய பொருட்கள் நீங்களே வந்து இப்போ சொன்னீங்க. ஊறுகாயெல்லாம் அதுக்கு முன்னால் இந்த விற்றுக்கிட்டு இருந்தது தான். பட் இந்த பிஸ்னஸில், இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மட்டும் பண்ணினதாக, இது நாங்கள் தான் பண்ணினோம், இப்படி ஒரு இன்னோவேஷனை கொண்டு வந்தோம், அல்லது இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஒரு பேக்கேஜிங்கை கொண்டு வந்தோம், இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தோம், இது எங்களுடைய மிகப்பெரிய பலம், ஸ்பெஷல், ஐசக் தான் இதை பண்ணார் தமிழ்நாட்டில் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அதாவது 2 விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். மசாலா எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு முன்னால் தயார் பண்ணவங்களும் சரி, அதுக்கு முந்தி தயார் பண்ணவங்க சரி பார்த்தீங்கன்னா எலைட் கிளாஸுக்கு அண்ட் அஃபோர்டபுள் பீப்புள், அதாவது பணக்கார வர்க்கத்துக்கு மட்டுமே தயாரிக்கப்பட்டு ஒரு 50 கிராம் 100 கிராம் பேக்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தரமான சுகாதாரமான குவாலிட்டியான ப்ராடக்டை அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய கனவாக இருந்தது. அதை குறுகிய காலத்தில் அதை கொண்டு சேர்த்தேன். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றி. 2வது, உங்களுக்கே தெரியும் பாதாம் ட்ரிங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் ட்ரிங்காக தான் இந்த தமிழ்நாட்டிலையும் சவுத் இந்தியாவிலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்லி டூரிங் த ஃபெஸ்டிவல் தே வில் குலோப் ஜாமுனாக இருக்கட்டும் பாதாம் ட்ரிங்கை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சாப்பிட்றதோ குடிக்கிறதோ. அந்த ப்ராடக்ட்டுக்கு விளம்பர யுக்திகளை யூஸ் பண்ணி இன்றைய தினத்தில் சவுத் இந்தியன் பீப்புளும் பாதாம் ட்ரிங்கும் குலோப் ஜாமுனும்
ரெகுலராக சாப்பிட்ற அளவுக்கு அதை வந்து ஸ்மால் பேக்கிங்கில் 5 rupees பேக்கிங் 10 rupees பேக்கிங்கில் கொண்டு வந்து பட்டி தொட்டிகள்லேயும் கொடுக்க வச்சு நல்ல ஒரு மில்க் ப்ராடக்டை அவங்க கிராமத்தில் உள்ளவங்களும் சாமானிய மக்களும் சாப்பிட்றதுக்கு பண்ணியிருக்கோம். இட் ஹஸ் கிவன் அ பிக் வே இன் த மார்க்கெட். அடுத்து என்னுடைய கஷ்டமானது கேள்வி, 160 ப்ராடக்ட், இதில் வந்து ஐசக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது எந்த ப்ராடக்ட்? நான் உண்மையை எல்லா பொருட்களையும் எல்லா ப்ராடக்டையும் நான் நேசிக்கிறேன். எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட்டையும் ஜெயிச்சதுக்கு காரணமும் ஒவ்வொரு ப்ராடக்டையும் நான் நேசிக்கிறது தான். இதில் எனக்கு மிகப்பெரிய அந்தஸ்தும் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது எனக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஆமாம், ஏன்னா நான் இந்த ப்ராடக்டை தயார் செய்து கடைகளுக்கு கொண்டு போகும் பொழுது ஒரு வியாபாரியும் எங்களுக்கு நேசக்கரை நீட்டினதில்லை. இந்த ப்ராடக்டை நாங்கள் ஒவ்வொரு சந்தைகளிலும் எங்கெல்லாம் வாரச்சந்தைகளை தேடி போய் அங்கே மார்க்கெட்டில் கேம்பெயின் பண்ணி கன்சியூமர் கடையில் கேட்டப்பர் தான் இந்த ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய வெற்றியாயிடுச்சு. அது உண்மையிலே நான் அதில் அதிகமான பாடத்தை கற்றுக்கொண்டேன். அது எனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தையும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பாக அமைந்தது. நான் ஆரம்பத்தில் என்னுடைய குழம்பு மிளகாய்த்தூள் பொருளை எடுத்துகிட்டு போனப்போ எந்த வியாபாரி நேசக்கரை நீட்டலை நான் அப்படின்னீங்க. ஆரம்பத்தில் எவ்வளோ காயங்களை நீங்கள் சந்திச்சிங்க? எல்லாத்துக்குமே மாற்று வழி உண்டு. பார்த்தீங்கன்னா சில இனிஷியல் ஸ்டேஜில் பேங்க்குக்கு பணம் கேட்க போவோம், பணம் கிடைக்காது. சொந்தக்காரங்கிட்ட பணம் கேட்க போவோம், பணம் கிடைக்காது. மாற்று சிந்திச்சிட வேண்டிதான். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஐ ஹேட் அ ஃபைனான்ஷியல் டர்மாயில். டக்குன்னு என்ன பண்ணேன்னா ஒரு 200 பேர்கிட்ட 200 ரூபாய் நீங்கள் மாதம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் கழித்து 24 மாதம் கழித்து 2% வட்டியோடு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டுக்கு ஆரம்பித்தோம். டு ஹாவ் ஃபண்ட் ஃபார் அவர் கம்பெனி. அதில் அது நல்லா போச்சு. 200 பேர் கேட்டாங்க. மாதம் ஆச்சுன்னா ஒரு 40,000 ரூபா வந்துவிடும். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் குலுக்கல் முறையில் அவங்களுக்கு அந்த 4,000 ரூபாய் கொடுத்துருவோம், அவ்வளோதான். இப்படியா வந்துட்டு ஒரு 4 வருடம் நாங்கள் பண்ணோம். இது வந்து எனக்கு நல்ல அந்த ரோலிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி உண்டு. உங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் யார்? எங்கிருந்து இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு? அதான் பிரதர், ஒரு பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணி வெளியே வந்து ஜெயிச்ச பிறகு that itself is an inspiration. That itself an inspiration. The experience itself. See, ஒரு வெற்றிக்கு பின்னால் வெற்றிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ரொம்ப மோட்டிவேட்டிங்காக, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசலாம். ஆச்சி மசாலா அதிபரோடு. Stay tuned with this. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு உன்னால் முடியும் பிஸ்னஸ் சீரீஸில் இன்னைக்கு ஆச்சி மசாலா என்ற ஒரு நிறுவனம் குறைந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிராண்டாக எப்படி வளர்ந்து நின்றது என்பதை அதனுடைய அதிபர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, ஆரம்ப காலத்தில் அவர் எப்படிப்பட்ட சிரமங்களை சந்தித்தார், எப்படி அதை கடந்து வந்தார், பேசுவோம். இன்னொரு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நேரடியாக டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் நீங்களே போய் தான் நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கீங்க, அதில் சில காயங்கள் இருந்துக்கலாம். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு, இந்த பொருட்களை கொண்டு போய் விற்பதற்காக நீங்கள் கடைகளுக்கு போனப்போ, ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கெலாம் போனப்போ பல சுவாரஸ்யமான சம்பவங்களை சந்தர்ப்பங்களை கடந்து வந்திருக்கலாம். ஒரு நாள் வந்து ஒரு மார்க்கெட் விசிட் போயிருந்தேன். அப்போது ஒரு மூதாட்டி, ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 70-75 வயசு இருக்கும், தனி மனுஷியாக ஒரு வீட்டில் இருந்தாங்க. அப்போது வந்து நான் ஒரு கடையில் விசிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கடைக்கார்ட்ட கேட்டேன், எங்களுடைய ப்ராடக்ட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு. உடனே இந்த பாட்டி வந்து உங்கள் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. நான் உடனே அந்த அம்மாட்ட போய், நான் ஆச்சி கம்பெனி ஓனருமா, ஆச்சி பொருள்லாம் நீங்கள் உபயோகிக்கிங்களா? மகாராசா நீ நல்லா இருக்கணும்யா அப்படின்னு சொன்னேன். ஏன்னு அப்படி சொன்னேன், எனக்கு வந்து உன்னுடைய மசாலா வச்சு தான் ஒரு நாளைக்கு நான் புளிக்குழம்பு பண்ணிக்கிறேன், ஒரு நாளைக்கு காரக்குழம்பு பண்ணிக்கிறேன், ஒரு நாளைக்கு சாம்பார் வச்சுக்கிறேன், அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குயா அப்படின்ட்டு சொன்னேன். இது எனக்கு ஒரு ரொம்ப நெஞ்ச தொட்ட ஒரு காரியம். இன்னொரு பொழுது நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். 35 வயது இருக்கும், ஒரு சாதாரண கூலி. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு. என்ன காரணம்? நீங்கள் வந்து இட்லி பொடி 1 ரூபாய்க்கு விடுறீங்க, அதுமாதிரி சிக்கன் மசாலா வந்துட்டு 3 ரூபாய், நான் பார்த்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் 3 ரூபாய்க்கு கிடைக்குது. நான் வந்து கூலி வேலைக்கு தான் போகிறேன். என்னுடைய மனைவி வந்து சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து உங்கள் பொருள் இருக்கிறதுனால என்னுடைய குழந்தைகள், எனக்கு 2 குழந்தைகள் உண்டு, 4 இட்லி வாங்கி
ஒரு இட்லி பொடி பாக்கெட்டை வச்சு நான் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை வச்சுன்னா உங்கள் மசாலா வச்சு ஒரு குழம்பு வச்சு கொடுத்துட்றேன். எனக்கு குழம்பு வைக்க தெரியாது, வச்சு பண்ணிடுறேன். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நிச்சயமாக ஐ ஹவ் டன் சம்திங் டு த சொசைட்டி. லேட்டஸ்ட்டாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது ஆச்சியோட? ரீசெண்டாக வந்து மசாலா ரைஸ் ஃபார் பிரியாணி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பிரியாணி வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு. ஆனால் பிரியாணி செய்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். ஒரு பிரியாணி செய்யணும்னா மினிமம் 2 hours டைம் வேணும் ஒருத்தருக்கு. நாங்கள் வந்து அந்த இதை ரொம்ப சுலபமாக்கி அந்த மசாலாவை கலந்து ஒரு ரைஸ் கொடுக்குறோம். சிக்கன் வந்து வாங்கி அதை முதல்ல வேக வச்சிடணும், ரைட்டா? அது வேக வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை, வேக வைக்கணும், அவ்வளோதான். மீதி இந்த பிரியாணி ரைஸ் கூட இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் பிரியாணி ரெடி ஆகிடும். சச் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் we have launched and it is doing very well in the market. எப்படி இந்த ஐடியா வந்து? ஏன்னா நான் பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் பிரியாணி விற்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிரியாணி இங்கே விற்கப்படும், இந்த பிரியாணி நிறைய கடைகள் இருக்குது. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? பிகாஸ் அவங்களால செய்ய தெரியல. ஏன் இவங்களுக்கு ஒரு சிம்பிளைஸ்ட் ஒரு ஃபார்மில் ஒன்று கொடுத்தா என்ன? அதுதான் நம்முடைய கான்செப்ட். ஒவ்வொரு முறை ப்ராடக்ட்டை வெளியிடும் போதும் பதைப்பதைப்பாக இருக்குமா? எப்படிப்பட்ட மன உணர்வில் நீங்கள் இருக்கு? அதாவது ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை பிரசவம் பண்ணுறதுக்கு எவ்வளவு கடினப்படுவாளோ அதே வேதனையை நான் அனுபவிக்கிறது உண்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் விடச்சிலை. ஏன்னா அதுக்கு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பேர் சொல்லி அழைக்கும் போது இருக்க சந்தோஷம் இருக்க, அது எல்லையில்லா சந்தோஷம். இந்த எஃப்டிஐ அப்படிங்கிறது பற்றி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் விஷயங்கள் பேசுனீங்க. மற்ற நிறுவனங்கள், ஏன்னா நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறேன், எஃப்டிஐ எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எஃப்டியோடைய சேலஞ்சை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு வந்து ஹப் ஃபார் கார்ட்ஸ். எதனால் இது வந்தது? நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நல்லா இருக்குது. டிவிஎஸ் குரூப் எடுத்துக்கிடுங்க, அசோக் லேலண்ட் எடுத்துக்கிடுங்க, எல்லாருமே வந்து பெரிய பெரிய நிறுவனம் போட்டு அதுக்கு தக்கவாறு சிஎன்சி மெஷின்லாம் போட்டு அது அழகாக ஒரு தளம் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோண்டை கம்பெனி வந்து போல்ட்டு நட்டுங்க வந்து செய்யலை, ஆர் பிஸ்டனுங்க வந்து பண்ணலை. everything is outsourced here. The same way, tomorrow if FTA comes into India, we need lot of MSME people, micro, small and medium entrepreneurs. நீங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா? ஏன்னா அவங்க வந்து கீழ் லெவல் வரைக்கும் வர முடியாது. they may fund, they may come out with technology. பட் ஆனால் பேசிக்காக இங்கே வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது, அதுக்கு நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் FTA will come in a later date. பட் ஆனால் நம்ம அதுக்குள்ளே நம்முடைய இந்த எக்கானமியில், இந்த சேஞ்சிங் எக்கானமியில் நம்ம எப்படி அதை பயன்படுத்துறதுங்கிறத நம்ம மட்டும் சிந்திப்போம். லட்ச பேர் படித்து வெளியே வரீங்க, நீங்கள்லாம் நாளைக்கு ஆந்திரப்பண்ணாராக வாங்க, பெரிய ஒரு மாற்றம் இந்த நாட்டில் நடக்க போகுது. 2020 இந்தியா 2020ங்கிற மாதிரி ஆட்சி 2020, எனக்கு அந்த பிக்சரை சொல்ல முடியுமா? எப்படி இருக்கும் அது? அதாவது என்னுடைய எண்ணம் என்னென்னா, ஆட்சியில் இல்லாத ஃபுட் ப்ராடக்ட் இருக்கக்கூடாது. இட் வில் பி வெரி பிக் கார்பரேட். சவுத் இந்தியாவில் சொல்லப்படுற கார்பரேட்ஸில் ஆட்சி வில் பி ஒன். இப்போ நீங்கள் கேரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிஸ்னஸை அல்லது நீங்கள் தூக்கி பிடிச்சிருக்க இந்த கொடியை அடுத்து யார் கையில் கொடுக்க போகிறீங்க? அதுக்கு யாரையும் தயார் பண்ணியிருக்கீங்களா? யாரை க்ரூம் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு 2 மகன்கள் உண்டு. மூத்த சன் வந்து அஸ்வின் பாண்டியன், அவர் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பை குவாலிஃபிகேஷன் and he did his MBA from States. He is taking care of production, logistics and new projects. ரெண்டாவது son, he is a BTech food technologist with MBA from SP Jain. He is taking care of marketing, quality control, then finance. அதனால் அடுத்த லெவலையும் கொண்டு வந்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு. I got very excellent professionality in my company. ஆட்சியில் குவாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சோர்சிங் த ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அதுவும் பெஸ்ட் குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரா மெட்டீரியல் ஃபேக்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறமா அதை ஸ்க்ரூட்னி பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வச்சுருப்போம். ஸோ ஆட்சி நிறுவனம் வந்து இன்றைக்கி வந்து
நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸோட டைப் பண்ணியிருக்கோம். அங்கே என்ன டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் ஸ்டடி ஆஃப் த ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ நாட்களுக்கு கெடாமல் அந்த ப்ராடக்டை கொடுக்க முடியுன்ற ஸ்டடி பண்ணுறோம். ப்ளஸ் அந்த ப்ராடக்டோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர், அரோமா, டெக்ஸ்சர்லாம் எப்படி இருக்குன்ற ஸ்டடியெல்லாம் அந்த இன்ஸ்டியூட் மூலயமா நாங்கள் பண்ணுறதுனால மக்களுக்கு வந்து ஒரு தரமான ப்ராடக்டை வந்து நாங்கள் கொடுக்க முடியுது. பேக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்போட விஷன் என்னென்னா எல்லா வாக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கும் அந்த ப்ராடக்ட் போய் சேரணுன்றது தான். ஸோ அதனால் எங்கள் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 5 கிராம்லேருந்து 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும். ஸோ ₹2 வச்சுருக்கவங்க கூட அந்த ப்ராடக்டை வாங்கலாம். அதே மாதிரி பல்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் அந்த ப்ராடக்டை வாங்கலாம். ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்களோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் தான். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணி எண்ட் ஆஃப் த வீக் அந்த கன்சியூமருக்கே போய் சேர்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் செயின் அப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க. எல்லாரும் இன்றைக்கி வந்து வால்மார்ட்டை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் வந்து ஆச்சி நிறுவனம் வந்து பல லட்ச கடைங்களுக்கு எங்கள் ப்ராடக்டை வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒவ்வொரு சின்ன பெட்டி கடையும் வந்து எங்களுக்கு ஒரு வால்மார்ட் தான். எங்களோட விஷன் என்னென்னா இதை இன்டர்நேஷ்னல் பிராண்டாக கொண்டு வரணுன்றது தான். இதுக்காக நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ், அதாவது காமனாக எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். வெரி சூன் ஆச்சி வில் பி நோன் ஆஸ் அன் இன்டர்நேஷ்னல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு உன்னால் முடியும் பிஸ்னஸ் சீரீஸில் இன்னைக்கு இளைஞர்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் ஆச்சி மசாலாவினுடைய அதிபர். இன்னைக்கு இந்த இடத்திற்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா இந்த பயணத்தில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ண விரும்புகிறீங்க சார்? இதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதி இருந்ததான்னு எனக்கு தெரியலை. என்னை தகுதிப்படுத்த இறைவனுக்கு முதல்ல நன்றி செலுத்தணும். என்னை பெற்ற தாய்க்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா நாங்கள் 6 பேர். நான் 12 வயசுல என்னோடய தகப்பனாரை இழந்தவன். அந்த 6 பேரையும் கடினமான சூழ்நிலையில் ஒரு தனி மனுஷியாக இருந்து எங்களெல்லாம் வளர்த்தாங்க. அந்த தாய்க்கு நன்றி சொல்லணும். என்னுடைய மனைவி என்னுடைய இக்கட்டான நிலைகளில் என்னோட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த வேளையில் அப்பமே நான் சொன்னேன் இல்லையா, எங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 3 பேர் என்னுடைய சேல்ஸ் மேனேஜர்ஸாக இப்போ இருக்காங்க. நேரம் பார்த்ததில்லை, காலத்தை பார்த்ததில்லை, ஊதியத்தை பார்த்ததில்லை, தோளோடு நின்று விளைஞ்சிருக்காங்கல்ல. இன்னும் கோடான கோடி மக்கள் எங்களுடைய பொருட்களை இன்றைக்கும் வரைக்கும் வாங்கி எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு பெரிய வலதுகரமாக இருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். உங்கள் வெற்றியை நான் உங்கள் அம்மா பற்றி ரொம்ப பெருமையான ஒரு ரிகார்டோட சொன்னீங்க. உங்கள் வெற்றி உங்கள் அம்மா பார்த்துருக்காங்களா? என்ன இல்லை, என்னுடைய அம்மா என்னுடைய வீட்டில் தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த ஞாபக சக்தி அதிகம் இல்லை. அதனால் நான் இந்த நிலையில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள வச்சு பார்க்கக்கூடிய பாக்கியம் தான் எனக்கு கிடச்சிருக்கே ஒழிய நான் இப்படி வாழ்கிற இதை பார்க்குற பாக்கியம் அவங்களுக்கு இல்லை. அதான் எனக்கு கவலை. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு இன்ஸ்பைரிங்கான மேனாக இருந்தீங்க. பட் மதர் அம்மா அப்படின்னு பேசல ஆழை கொஞ்சம் உடஞ்சிட்டீங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனுஷன் வந்து எப்பொழுதும் உயிர்ப்போடு வச்சுருக்கிறதே பெரிய விஷயந்தான். வாழ்க்கை, போராட்டம், நெருக்கடி, ஜெயிக்கிறது, பிராண்டு அப்படி இப்படின்னு. ஸோ நைஸா, ஸோ நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. நவ் லெட் மீ கோ டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக நிறைய கேட்கணுங்கிற ஐடியாவோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐசக் இஸ் பத்மசிங் ஐசக்கிடம் நீங்கள் கேட்க ஆசைப்படும் கேள்விகள். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிற நீங்கள் 2012 இந்த ஸ்டேஜை நீங்கள் உங்கள் கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? இதே இடத்துல நானும் இதே இடத்துல நீங்களும் இருந்திருந்தா என்னை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? அன்னைக்கு வந்து எக்கானமி வாஸ் நாட் ஆல் தட் ஃபேவரிங். இது ஒன்று. ஏன்னா வாங்கும் தன்மை அந்த அளவுக்கு இல்லை. அடுத்தால மீடியா சப்போர்ட் அந்த காலத்தில் கிடையாது. ஃபினான்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற அளவுக்கு ஃபினான்ஸ்லாம் இன்றைக்கி பேங்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி யூ ஆர் அ வெரி கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட். இன்றைக்கி காம்படிஷன் ஏன் இருக்குது பிரதர்? பிகாஸ் மார்க்கெட் இஸ் க்ரோயிங். காம்படிஷன் எப்பொழுதுமே நல்லது தான். வென் தெர் இஸ் அ காம்படிஷன் யூ வில் க்ரோ. யூ கேன் கிவ் த பெஸ்ட் ப்ராடக்ட் டு த கன்சியூமர். அதனால் காம்படிஷன் விட்டு ஒரி பண்ணிக்கதே இல்லை. இப்போ நான் ஒரு என்டர்பிரனராக ஆகணும்னா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சொசைட்டிலேருந்து கற்றுக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன்? இன்றைக்கி நம்ம நாட்டில் ஒரு பெரிய தட்டுப்பாடே என்னென்னா காமன் சென்ஸ் யூட்டிலைசேஷன் தான். எல்லோரும் படிச்சுட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் படிச்சுட்டு வந்துடுறாங்க. பட் மியர் காமன் அப்ளிகேஷன் ஆஃப் காமன் சென்ஸ் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க.
சரி அதுதான் நம்ம முக்கியம். நமக்கு எந்த ஒரு தொழில் எடுத்துடுங்க, எண்ட் ஆஃப் த டே எப்படி டிசிஷன் எடுக்கிறீங்க, அப்ளிகேஷன் ஆஃப் காமன் சென்ஸ் தான் டிசிஷன் எடுக்கிறீங்க, அதுதான் முக்கியம். அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க, ஒரு இடத்துல வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே வந்துட்டு வெறும் சம்பளத்துக்காக வேலை செஞ்சீங்கன்னா யூ வில் நாட் லேர்ன் தட். நீங்கள் அதை வந்துட்டு உங்களுடைய கற்றுக்கணும். ஐ ஷுட் பி an entrepreneur. இந்த முதலாளி வந்து சம்பளம் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக வேலை பார்க்கக்கூடாது. அந்த வேலையை நீங்கள் வந்து நேசிக்கணும். நீங்கள் வந்து வேலையை பார்க்கக்கூடாது. என்னதான் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர் நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாலும் இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணோன்னா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்ரோச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்வைஸ் இல்லை வந்து ஒரு வேணாம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேலை பார்க்குறதுங்கிறது கம்ஃபர்ட் ஜோன். உனக்கு வேலை கிடச்சின்னா ஒரு 20,000 சம்பளம் அல்ல 50,000 சம்பளம் கிடையாது, கம்ஃபர்ட் ஜோனில் போகிறேன். இப்போது ஏன் உங்களை வேண்டான்னு சொல்கிறாங்க? தம்பி தோற்றக்கூடாது, இவன் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது, அதனால தான் உங்களை வேண்டான்னு பின்னால் இழுக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறீங்க, என் மகன் வந்து ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுத்தா யாராவது இழுப்பாங்களா? பின்னால் இழுக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. அப்புறம் கான்ஃபிடென்ஸும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நான் கூட எப்படி வந்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஐ ஹவ் கெயின் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா கவனித்து பார்க்கணும், டேரெக்டாக ஓனராக வரல. ஐ ஒர்க் ஃபார் சம் கம்பெனி, ஐ ஏர்ன் மை சேல்ரி, அதுக்கப்புறம் ஐ காட் அ ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்தேன். அதுமாதிரி நீங்களும் எம்பிஏ படிக்கிறீங்க, நாளைக்கே நீங்கள் பிஸ்னஸ்க்கு வரணும்னு சொல்ல வரல. யூ லேர்ன். சேல்ரிங்கிறத சேல்ரின்னு எடுத்துக்காதங்க, டேக் இட் அஸ் அ ஸ்டைஃபண்ட். இவ்வளோ தான் சம்பளம் வேணும்னு நினச்சிட்டு போகாதங்க. யூ லேர்ன். இன்றைக்கி வந்து யுவர் இன் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா, பெரிய வாய்ப்பு உங்களுக்கு. நான் படிச்சுட்டு வரச்சில் இவ்வளோ வேலை வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது. யூ டேக் தட் ஜாப், டேக் அன் அசைன்மெண்ட் எடுத்துக்கிடுங்க, டஃப் அசைன்மெண்ட் எடுங்க, லேர்ன், தென் யூ என்டர் இன்டு பிஸ்னஸ். டெஃபினெட்லி யூ வில் பி a successful man. நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் கவனித்தேன். ஐ கெயின்ட் அ ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ கெயின்ட் அ எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலை. அது என்ன ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்னு எதை மென்ஷன்? அதாவது என்ன மாதிரியான ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்? யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா நான் வந்து கோட்ரேஜ் கம்பெனியில் ஒர்க் பண்ணச்சில, நான் வந்து இந்த சேல்ஸ் டீம் கூட இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் உட்காந்துருக்கோன்னா 10 பேர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் ரிலேட்டட் அதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் வந்து அங்கே ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அது ஏன் ஃபெயிலியர் ஆகுங்கிறது தான் என் மண்டைகளை ஓடிக்கிட்டு இருக்கும். அதை எப்படி ஜெயிக்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். எப்பவுமே இது ஏன் நெகட்டிவ் ஆச்சுது, ஒய் திஸ் ஷுட் நாட் பி a பாசிட்டிவ், இந்த எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கும். அதை நான் எடுத்து அந்த நெகட்டிவாக இருந்த தோற்றதை ஜெயிக்க வைப்பேன். அப்படி ஜெயிச்சு அதில் வெற்றி காட்டினோடனே எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. டூரிங் மை பீரியட் ஒன்லி வி லான்ச் கோட்ரேஜ் ஹேர் டை, பவுடர் ஹேர் டை. டுடே இட் இஸ் அ பிக் மார்க்கெட் இன் இந்தியன் மார்க்கெட். அப்போ நான் தான் லான்ச் பண்ணேன். காங்கேயம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். கடைகளில் கொண்டு இந்த ஹேர் டை சொன்னால் இல்லை சார் லிக்விட் தான் போகும், பவுடரே போகாது அப்படின்னா. தென் ஐ ஸ்ட்ரெயிட் அவே வாட் ஐ டிட்னோ, ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருந்தது, காங்கேயம் காலன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே இருந்து கண்டிப்பீங்க. அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டேன். போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா வாழை சீவிக்கிட்டு இருந்தாங்க, அந்த மாட்டுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் அதை வந்து அளவுபடுத்திட்டு இருந்தாங்க. பிகாஸ் இட் இஸ் அ செல்லிங் ஏரியா, பை அண்ட் செல்லிங் ஏரியா. அங்கே போயின்னுட்டு நான் சொன்னேன், இந்த ஹேர் டையை நீங்கள் வந்து இந்த வாலுக்கு, சப்போஸ் வெள்ளை மாடு இருக்குது, அந்த மாட்டுக்கு இந்த வாலில் போட்டுட்டு அதே மாதிரி இந்த முடி லைட்டாக கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா, ஐ பெர்சுவேடட் தட் பீப்புள், யூ won't believe, I sold cases of hair dye there. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகணும், அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவோர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் மேடாக வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒரு தொழில் அதிபர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் பயன்படுத்துவதற்கான தகவல்கள் கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில் இருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இந்த பிசினஸ் சீரீஸ், இது உன்னால் முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு உன்னால் முடியும். வணிகவியல் மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் சீரீஸ். இன்னைக்கு நம்ம பேசிட்டு கொண்டிருப்பது திரு ஐசக் அவர்களோடு பேசலாம். ஐ லேர்ன்ட் அ ரிச் லெசன் ஃப்ரம் மை கம்பெனி வேற ஒர்க் அப்படின்னு சொன்னீங்க, கோத்ரேஜை பற்றி சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த நேரத்தில் உங்கள் கூட கோத்ரேஜில் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்ரீதர் இங்கே வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம். கேட்கலாமா அவர்கிட்ட, நீங்கள் என்ன மாதிரியான ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கெயின் பண்ணீங்க? அந்த காலகட்டத்தில் ஒரு 84களுக்கெல்லாம் முன்னால் இவர் எப்படி இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தார் இப்போது. துணிச்சல் இவருக்கு உண்டு எப்போவுமே. அண்ட் ஜென்ரலி இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்கெல்லாம் பேசிக்கலி நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது.
பொருளை வித்துட்டா போகிறோன்னு இருப்பாங்க. இவரது எப்படின்னா பொருளை பிளேஸ் பண்ணால் தானாக விற்கோன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். He strongly believed that you place the product will sell it by itself. So he was a good merchandiser. அதில் பார்த்த வெற்றியை பார்த்து தான் அவர் சொன்னார் முதல்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்புறமா. And since he was with Godrej, he knew how much the quality plays a great role. So first thing, he had the quality in mind. Then he said, I should place the product. Place the product. Again, திருப்பி வந்து அவர் சொன்னார் இல்லையா, உங்ககிட்ட கடைக்காரெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணால் அது இந்த மெட்ரோ கெட்ரோலாம் போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் கொஞ்சம் போய் இடிபடுறதோட இடிபட்டமான யூ வில் கெட் டிமோட்டிவேட்டட். ஸோ he said, and கிடைக்காத இடத்துக்கு போட்டோம். And it was a bottoms up formula, not tops down. See, tops down is நீங்கள் சென்னை சிட்டியில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்பா என் ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணதுன்னா that is an easy job. That is what generally the multinationals do. Whereas he believed in reaching the product to the nookest corner. That is why he could today proudly say that he has got 10 lakh outlets. இவருடைய apart from business, apart from entrepreneurship, இவருடைய சிறந்த குணம் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? கோவப்படுவார், உடனே மறந்துடுவார். Okay. He is, to be very frank, I would say he is not an hypocrite. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும், நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல அப்ரிஷியேட் பண்ணணும். That is one quality. I have been with him for last about close to about say 34-35 years now. Okay, இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? And சிறந்த குணம் apart from the work. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். Okay. But a very simple personality. நல்ல எப்பவுமே very cool character. Great sir. Thank you sir. Thank you. Thanks for coming. It's been pleasure meeting you all. எந்த 3 குணங்கள் ஒரு ஆண்டர்பிரனருக்கு, ஒரு தொழில் செய்கிறவருக்கு, வியாபாரிக்கு கட்டாயமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த 3 குணங்கள்? விடாமுயற்சி, போடுற குணம், நிச்சயம் வெற்றி நமக்கு தான். ஏன்னா விஷன் இஸ் வெரி கிளியர். கிளியர் விஷன், விடாமுயற்சி, போராடும் குணம். இது 3 இருந்தால் வெற்றி நமக்கு தான். ஓகே. ஸோ ஒரு செல்ஃப் மேட் பர்சன் வந்து எப்படி அடுத்தடுத்த இடங்களுக்கு வர முடியும் அப்படி நாம் எதெல்லாம் தவறென்று அல்லது முடியாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் முடியும் என்று நினைத்தால் முடியும் அப்படிங்கிற அந்த டிபிக்கல் மோட்டிவேஷனல் ஏரியா ஒரு பக்கம் இருக்கப்போ, இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த விஷன், த நூக்கன் கார்னர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் என்னுடைய ப்ராடக்ட் போய் இருக்கணும் அப்படின்னு நினச்சி 30 நாளைக்கு ஒரு தடவை பிரசவம் நடந்துட்டு இருக்கு இவருக்கு. இட் இஸ் பாசிபிள் டு ஹிம் அப்படின்னா இந்த விஷனும் மிஷனும் இருந்தால் இட்ஸ் பாசிபிள் டு யூ ஆல்சோ. இன்ஃபேக்ட் இட் இஸ் ஈஸி டுடே. தாகத்தோடு அடுத்த நிலைக்கு பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, அப்படிப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்வியலில் இருந்து சொல்லக்கூடிய உண்மைகள் நிச்சயமாய் பலனளிக்கும் என்கிற அடிப்படையில் தான் உன்னால் முடியும் என்ற அந்த பிசினஸ் சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், குறிப்பாக திரு ஐசக் அவர்களுக்கும் தேங்க்ஸ் அ லாட் சார். யூ ஆர் வெரி நைஸ் ஷோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.